சொந்தக்காரங்க வர நேரம் பார்த்து இந்த பரம வரானே, இவ்ளோ கோவத்தோட வரா. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க இளமதி, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். நீங்க எதையும் வெளியில காமிச்சிக்காம போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்குங்க. இனி உங்களுக்கு அந்த பரமனால தொல்லையே இருக்காது. அதுக்காக இப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது சார். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க இளமதி, யூ கேரி ஆன். சார் வந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல இளமதி, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டேன். வாங்க வாங்க. என்ன மாப்ள, வாங்க வந்தீங்க? எப்படி நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க. டேய், அவர் யாருன்னு தெரியுதா? இவதான். சரவணா, எல்லாருக்கும் போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆமா ஆமா, எல்லாருக்கும் போய் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வயிறு நிறைய சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடு. அம்மா இளமதி, உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்ல இல்லையோன்னு நான் எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். என் பொண்ணு தங்கம். அவள மாதிரி அவ மட்டும்தான் இருக்க முடியும். ஆமா ஆமா, ஊர்ல இல்லாத பொண்ணு. இவளோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. அம்மா, நீ என்னதான் வயிறு எரிஞ்சாலும் அவளோட அருமை உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. அம்மா, இவ ஒருத்தையே போதுமா நம்மள கவுக்கறது. சரிங்க சரவணா, நீ போய் அந்த கேக்க வாங்கிட்டு வந்துரு இப்பவே. டேய், சீக்கிரம் போயிட்டு வாடா. அம்மா, என்னம்மா நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல? இருடி, நானும் அதான் இன்னும் ஏன் அந்த மனுஷ வெடிகுண்டு வரலன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். யார் அது? ரிஷியா? இல்ல இல்ல, நான் ரெடி பண்ண ஆளே வேற. வருவான் பாரு. காந்திமதி, 30 வருஷம் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாம இவ்வளோ கஷ்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல நான் இப்பதாம்மா பாக்குறேன். அம்மா, அதுக்கு ஒரே காரணம், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையை ஆட்டிடணும். அப்பதான் எந்த சண்டையும் வராது. அவர் சொல்றது சரிதானே? நல்லா சொன்னீங்க. ஐயோ, இப்படி தலையாட்டி தலையாட்டி தானே இந்த குடும்பத்தையே நார் அடிச்சிருக்கான் இந்த ஆளு. ஏங்க, என்ன ஏங்க இப்படி கவுக்குறீங்க? நான் என்ன பண்ண? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏமா, அங்க என்ன சத்தம்னு பாரு. நான் போய் பாக்குறேங்க. அம்மா, நீ இருமா. இன்னைக்கு நீங்க 2 பேருமே இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் போய் பார்த்துட்டு கேக் எடுத்துட்டு வரேன். உன் கூட போட்டியில உன்னை எதிர்த்து நின்னு ஜெயிச்சதுக்கு ஏன் இப்படி என்ன தேடி தேடி வந்து என் நிம்மதியை கெடுக்கிற? நான் உன் நிம்மதியை கெடுக்கிறேனா? இப்ப கூட என்ன ஆச்சு? உன்னை பார்த்து பேசலான்னு வீட்டுக்கு வந்தா அந்த ரிஷியோட ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சு அனுப்புறியோ? ஏய், என்னைக்கு உன்னை பார்த்து பாவப்பட்டனோ அன்னிலிருந்து என்ன பார்த்து எல்லாரும் பாவப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன். இங்க இல்லையே, உள்ள. இங்க பாரு, உங்க வீட்டு படியேறக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் பண்ற ஒவ்வொரு வேலையும் என்ன பயங்கரமா கடுப்பேத்திட்டு இருக்கு. இங்க பாரு,
இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு ரோட்ல உங்க அப்பா ஆனா அந்த மாதிரி மயக்கம் போட்டு கிடத்தாரு. போற வரவன் ஒருத்தன் கூட உதவிக்கு வரல. ஆனா நான் பார்த்து பரிதாபப்பட்டு அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். இந்த மொரட்ட தலைக்குள்ளேயும் கொஞ்சோண்டு மனிதாபிமானமும் இருக்கு. ஏன் என் கூட அந்த கைப்புள்ளையே கேட்டார், எதுக்குடா மாப்பிள்ளை இதெல்லாம் செய்யற, நீ தான் அவங்க கூட சண்டை போட்டியேன்னு கேட்டார். ஆனா நான் எல்லாத்தையும் மறந்து மனிதாபிமானத்தோட அவரை காப்பாத்துறதுக்கு வச்சியே ஒரு ஆப்பு. அதை மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் கடங்காரங்க எல்லாம் உன் கடையை போட்டுட்டு போனாங்கல்ல, அப்ப நைட்ல உன் கடை வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தியே, அப்ப நான் தானே உன்னை வீடு வரைக்கும் வந்து விட்டு போனேன். நானே தானே உன் எல்லா பிரச்சனையும் தீக்குறேன்னு சொல்லிட்டு போனேன். என்கிட்ட வந்து நீ உதவி கேட்டியா? நானே தானே எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமும் சேர்ந்து மொத்தமா என்ன அவமானப்படுத்தினீங்களே, அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? உன் வீட்டுல இருக்கிற உன் தம்பி தான் சரக்க திருடினான். ஆனா எனக்கு திருட்டு பட்டம் கட்டினீங்க. அத சொல்லலான்னு வந்தா அவன் பண்ண கலாட்டாலதான் உங்க அப்பா விழுந்தாரு. உன் தம்பி பண்ண டிராமாவெல்லாம் நீ நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்டேன். இப்ப என்னடானா எதுக்கு எடுத்தாலும் அந்த ரிஷி சார் அவனும் உனக்கா உடனே வந்து நிக்கிறான். பாரு, அன்னைக்கு அவன் தான் என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தரலாம். இப்படி உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தப்பெல்லாம் என்ன கேவலப்படுத்துனீங்க. கலாமா சொல்ல கேட்காம இங்க வந்த பத்தியா? எனக்கு இது தேவைதான். அந்த திருட்டுத்தனம் பண்ணவனுக்கு நீங்க எல்லாம் வீட்டுல வச்சு அவனை அப்படியே கொண்டாடுங்க. அவனும் இன்னும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்காரன் அடிச்சதை பாக்குறியா நீ? பாரு, 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 பாரு. ப்ளீஸ், நான் இத வேணும்னு பண்ணல. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. பாரு, என்னோட கையாலாகாத தனத்துக்கு சூழ்நிலை மேல பழியப்படாத. உனக்கு நன்றியே இல்லைங்கிறதாண்டி நெஜம் நெஜம் நெஜம். காரியாகணும்னா ஒரு மாதிரி பேசுவேன், அதுவே காரியம் முடிஞ்சதுன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கே அந்த புத்தி தான். நான் கத்துறதுதான் பெருசா தெரியுது, நீ பண்றதெல்லாம் சரியா? இளமதி, சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. வரமா.